ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 125. கொடுமுடி டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்தில் இருந்து கரூர் அரசு மருத்துவமனைக்கு நம் பாட்டியார் செல்வதற்கு 2 நாள் முன்னதாக கொடுமுடி திரு கணேசன் அவர்கள் நம் பாட்டியாரை காண சென்றார். நம் பகவான் பாட்டி சித்தர் மிக சோர்வாகவும் தளர்வாகவும் காணப்பட்டார். திரு கணேசன் அவர்களை பார்த்து நம் பாட்டியார் நான் கிளம்புறேன் என 3 முறை கூறினார் நம் பகவான் பாட்டியார். அதற்கு திரு கணேசன் அவர்கள், பாட்டி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி, நீங்க நல்லபடியா இங்கேயே இருக்கணும், நீங்க போயிட்டா எங்க கதி என்ன ஆகும்னு சொல்லி மாளாது, தயவுசெய்து இருங்க பாட்டி என்று கூறினார். நம் பாட்டியார், அடப்போடா, வந்து 3000 வருஷம் ஆச்சு, நான் போறேன் என்று பாட்டி கூறினார். இதுவரை எனக்கென எந்த வரமும் நான் உங்ககிட்ட கேட்டதில்லை பாட்டி, எனக்கு ஒரு 3 வரம் தாங்க பாட்டி என கணேசன் அவர்கள் நம் பாட்டியாரிடம் கேட்க, பாட்டியும் கேளுடா நான் தாரேன் என்றார்கள். முதலாவது வரமாக, எனக்கு நிறைய செல்வங்களும் பணமும் சொத்துக்களும் வேணும் பாட்டி என திரு கணேசன் அவர்கள் கேட்க, நம் பாட்டியார், அது வேணாண்டா, நிறைய பணம் செல்வம் சேர்ந்துட்டா உனக்கு நிம்மதி போயிடும்டா, நீ நிம்மதியா இருக்கணும்ல, அதனால உனக்கு தேவையான செல்வம் தாரேன்னு சொன்னாங்க. 2வது வரமாக, நோய் நொடி இல்லாத ஆரோக்கிய வாழ்வை என் குடும்பத்துக்கு தரணும் என திரு கணேசன் அவர்கள் கேட்க, நம் சத்குரு பாட்டி சித்தரும் தனது விரலில் இருந்த தங்க மோதிரத்தை கலட்டி திரு கணேசன் அவர்களின் விரலில் போட்டுவிட்டு, நீ இதை தினமும் பூசை செய், எல்லாம் நல்லபடியா நடக்கும் என ஆசியோடு அந்த வரத்தை நல்கினார். இன்றும் திரு கணேசன் அவர்கள் அந்த மோதிரத்தை பூசை செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார். அதன் பலனாக ஆரோக்கியத்துடன் வளமான அளவான செல்வத்துடன் வாழ்கின்றார். அவரது தகுதிக்கு அப்பாற்பட்டு தன் மகளுக்கு தங்கம் வாங்கி திருமணம் முடித்தார். அவரது மனைவிக்கும் நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி தந்து செழிப்புடன் வாழ்ந்து வருகிறார். எல்லாம் பாட்டியின் மோதிரத்தின் மகிமை. 3வது வரமாக, திரு கணேசன் அவர்களும் மற்ற அன்பர்களும் சேர்ந்து நடத்தும் காகம் என்ற அறக்கட்டளை நல்லபடியாக அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி செல்வதற்கு வரம் கேட்டார். அதற்கு நம் பாட்டியார், அந்த அறக்கட்டளை நல்லா வருண்டா, கால வரும்போது உன்னை உச்சத்துல வைப்பேன் என பாட்டியார் வரம் நல்கினார்கள். ஓம் வரம் வருளும் நாயகி பாட்டி சித்தரே போற்றி. ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.